தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் ஏசாயா 40:27 முதல் வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இலைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இந்த மாலை வேளையில் விசேஷமாய் புதன்கிழமைகளில் காத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கலோ. இங்கே சொல்லுது அழகா 31 மாதம் 40-31 கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ அப்படின்னு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா, ஒரு வியப்பா, ஒரு வரவேற்பு மிக்கத ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இதில் கொடுக்கும்போது அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முறையில் பல மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றத்தில் ஒரு மாற்றத்தை இங்கே சொல்லுது, புது பலன் அடைய முடியுமா? என்ன அடைய முடியுமா? புது பலன் அடைய முடியும். அப்போ புது பலனை கர்த்தர் கொடுக்குன்னு விரும்புகிறார். நேற்று இருந்த பலன் கிடையாது, இன்னைக்கு இருந்த பலன் கிடையாது, நாளைக்கு இதை விட புது பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ நான் புது பலனை அடையணும்னா எதுக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கலோ எப்படி இருப்பாங்களாம்? புது பலன் அடைந்து. இன்னும் ஒப்பிட்டு வேற சொல்றாரு. போன வாரம் பார்க்கும்போது சொன்னோம், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமென். அப்ப நாம் எழும்பும்படியாய், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய், எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாய் மாற்றும்படியாய் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நமக்காக இருக்கிறார். நமக்காக இருக்கிற தேவனுக்கு நான் காத்திருக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த மாலை வேளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்கு காத்துக்கிறவங்களுக்கு புது பலன். எப்பேற்பட்ட பலன் தான்? ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். கழுகுக்கு ஒரு உதாரணத்தை என்ன பண்றாரு? அப்ப கழுகுகளை போல இல்லை, கழுகுகளை போல உனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அண்டையில ஆண்டவர்கிட்ட காத்திருந்து வார்த்தையை நம்பி நீங்க இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் புது பலனை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். நீங்க என்ன பாருங்களேன், இந்த போன் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? யூஸ் பண்ற போன் 5 மணி நேரம் யூஸ் பண்றோம், 6 மணி நேரம் யூஸ் பண்றோம். ஆனா திரும்ப அதை என்னதான் பண்ணணும்? கொண்டு போய் அதை சார்ஜ் போடணும். அப்படியே போட்டா தானாவே என்ன பண்றோம்? ஆஃப் ஆயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய புத்தி, ஆண்டவருடைய தெளிவு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அது தன்னை போய் 150 நாட்கள் தானா போய் உள்ள உட்காருது. இன்னைக்கு நீங்களும் நானும் தானா போய் கர்த்தரண்டையில என்னைக்கு நம்ம உட்கார்றோமோ, அமருகிறோமோ, அமரும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார், ஒரு புதிய ஞானத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கிறார். இருக்கிற பலத்தை வச்சு போக முடியாது. அது பாருங்க, 40 வயசு வரைக்கும் ஒரு பலன் இருக்குது. அதன் பிறகு அதால் பறக்க முடியல, செயல்படுத்த முடியலன்னா உள்ள போய் தன்னுடைய இறகுகளை தானே பீத்து கொள்ளுகிறது, அழகை தானே உடைச்சிக்குது, உள்ள வெயிட் பண்ணுது. என்ன பண்ணுது? வெயிட் பண்ணுது 5 மாசம். ஏன்னா அதுக்கு ஒன்று தெரியும், அப்படி நான் இருக்கும்போது தான் அடுத்த 30 வருஷம் அடுத்த அத்தியாயத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? போக முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 5 மாதம், 1 மாதம் 2 மாதம் இல்ல, 5 மாதம், கிட்டத்தட்ட 150 நாட்கள் உள்ள இருக்குது. உள்ள இருந்து வெளில வரும்போது நோஞ்சானா வரல, புது பலனோட வருது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரண்டையில இருக்கும்போது, கர்த்தருக்காக வாழும்போது, கர்த்தரை நம்பி இருக்கும்போது, கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, கர்த்தரை வார்த்தை நம்பி இருக்கும்போது உங்களுக்கு புது பலன் தான் என்ன பண்ணும்? அதான் சொல்ற, ரெட்டிப்பான நன்மை தான் என்ன பண்ணும்? ஒரு ஆமென். அப்ப கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது, கர்த்தருக்காக வாழும்போது ஒரு மிகப்பெரிய புது பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் ஒப்பனையா சொல்றாரு, கழுக பாத்தியாப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப கழுக பார்த்து கழுகு போல பலன் சொல்லல, அவரை மாதிரி ஒரு பலனை கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க சொல்றாரு இல்லையா, சத்துவம் இல்லாதவனுக்கு. அப்ப கழுகுக்கு கொடுக்கிற பலன் இல்ல, கழுகு 70 வயசு வரை முடிஞ்சிடும். நீ 120, அதுக்கு மேல ஒரு அத்தியாயம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப 120 வரைக்கும் போகணும்.
அப்ப நீங்களும் நானும் அந்த 120 அடிக்கும் போகணும்னா நான் என்ன செய்யறது, எப்படிதான் வாழுறது அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்றாருங்க. சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எப்படி பெருக பண்ணுறார் சொல்லுது, இளைஞர் இளைப்படிந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும். அப்ப வயசு வித்தியாசத்தை சொல்ல, இளைஞருக்கு காத்திருக்க வேணாம், பெரியவங்க காத்திருக்க வேணாம் அப்படி சொல்ல, யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, கர்த்தருக்கு காத்திருக்காத இளைஞரா இருக்கலாம், அவங்க சோர்ந்து போவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்காத பெரியவராக இருக்கலாம், அவங்க சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு எல்லாம் சொல்லுது. பெரியவராக இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், அது வாலிபராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலனை கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உதாரணம் தான் கழுகு போல. அந்த கழுகு எப்படி தன்னை புதுப்பித்துக் கொள்வதோ, புது பலன் அடையுதோ, அதை காட்டிலும் திரும்ப அதை காட்டிலும் என்ன சொல்றாரு பாருங்க, பூமியின் 28 பூமியின் கடாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ கழுகு மாதிரி இருப்பேன்னு சொல்ல வரல, என்ன மாதிரி இருப்பேன், நான் சோர்ந்து போகுவதில்லை. கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம் இல்லையா, இப்படி சொல்லுவார் பாருங்க, நம்ம தேவன் தூங்குகிறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. நமக்கெல்லாம் நைட்டு கண்ணு முடிச்சுன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக கேரிங்களே இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே சொல்கிறாரு, நான் தூங்க மாட்டேன், உறங்க மாட்டேன், நான் சோர்ந்து போகவும் மாட்டேன். அப்போ எப்படி என்ன மாதிரி உன்னை மாற்ற விரும்புகிறேன், கழுகு போல உன்னை மாற்ற விரும்பலை, அவரை போல என்ன மாற்ற விரும்புகிறார். உதாரணம் தான் கழுகு. ஆனால் நீ கழுகு போல நீ சட்டைகளை எடுத்து உயர எறும்புன்னா அது இறங்குற மாதிரி இல்லைப்பா, நீ என்ன மாதிரி வாழ போகிறங்கிறத சொல்கிறார். அல்லேலூயா. நமக்கு யாராவது உதாரணம் காமிக்கணும் சொல்லுங்களா, வீட்டில் அவன் மாதிரி இப்படி படிக்கிறான், இவன் மாதிரி இப்படி படிக்கிறான் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் என்ன சொல்லுங்க, அவனை மாதிரி படிக்காத அவனோட நல்லா படிப்போம். அப்போ அதை பற்றி சொல்கிறாரு, நீ கழுக பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லைப்பா, அது எப்படி தன்னை காத்து கொள்ளுக்குதோ காத்து இருக்குதோ அந்த மாதிரி இல்லை, நீ என்ன மாதிரி, நீ எனக்காக காத்திருக்கும் போது ஏன் பலனை உனக்கு கொடுக்குறேன், ஏன் சுகத்தை கொடுக்குறேன், ஏன் ஆரோக்கியத்தை கொடுக்குறேன், என்ன போல. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது சவுலை பற்றி சொல்லும்போது சொல்லியா, ஆண்டவர் சவுலை ஏன் ஏற்படுத்தினார், அவருக்கு பதிலாக. அடுத்து தாவீதை ஏற்படுத்தும் போது யாருக்கு பதிலாக, சவுலுக்கு பதிலாக இல்லை, சவுலுக்கு பதிலாக தான் வருது, ஆனா அவருக்கு பதிலாக திரும்ப அவனை தாவீதை வைக்கிறார். அப்ப ஏன் சவுலை எடுத்துட்டு வைக்கிறாரு, தேவனுக்கு பதிலாக சவுலை வச்சாரு, அவன் தேவனுக்கு பதிலா இல்லாம அவன் தேவன் மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவனை தள்ளிட்டு அவருக்கு பதிலா வைக்கிறார். அவருக்கு பதிலா வச்ச தாவீது அவருக்கு பதிலா தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அல்லேலூயா. இந்த மாலை வேலை நல்லா விளைவிக்கணும். சோர்ந்து போகிறவனுக்கு, பலவீனமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. ஆமென். அப்ப வயசு வித்தியாசம் கிடையாது. சிறுவராக இருக்கலாம், அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கணும். நாளை வாலிபராக இருக்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கணும். முதியவராக இருக்கலாம், எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் புது பலனை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது. ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு காத்திருக்கும் போது, அவ்வளவுதான் சங்கீதம் 37:7 சொல்லுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. யாருக்கு காத்திருக்கணுமா, அவருக்கு, கர்த்தருக்குன்னா என்ன, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நீ வாழ்ந்துட்டீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் கொடுக்கிற நல்ல தேவன் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஆமென். அப்ப பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் என்ன பண்றது இல்லையா, அவருக்கு சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அப்ப என்ன மாதிரி நீ ஒருவேளை நீ சோர்ந்து போனா என்ன பாரு, நான் சோர்ந்து போக மாட்டேன், அதனால என்ன போல நீனு சோர்ந்து போகாம எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியுங்கிறத கர்த்தர் காமிக்கிறார். ஆமென் சொல்லாமா, சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவருக்கு காத்திருப்பேன். அவருக்கு காத்திருக்கும் போது அவருடைய பலனை, அவருடைய ஞானத்தை, அவருடைய ஆற்றலை, அவருடைய திறமைகளை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அவருக்கு பதிலா இந்த பூமியில எல்லா காரியத்தையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தாரு பாருங்க. யாருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினாரு, அப்பாவுடைய சித்தத்தை என்ன பண்றாரு. அப்ப பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவர் வேலையை என்ன பண்ணுது இருக்குது. அப்ப பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்யும் போதெல்லாம் அந்த சித்தத்தின் மூலமாக ஒரு நன்மை என்ன பண்ணுது வந்துகிட்டே. அப்ப பிதாவுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றும் போதெல்லாம், இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நம்ம இருந்துட்டோம்னா எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதா அர்த்தம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதா அர்த்தம். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வாழ வைக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. இன்னொன்னு, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இங்க புது பலன் இல்லையா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை
ஸ்திரப்படுத்துவார். என்ன படுத்துவாராம்? ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து. அப்ப அங்க சொல்றாரு புது பலன், இங்க சொல்றாரு இருதயத்தை என்ன பண்றாராம்? ஏன்னா இருதயம் எப்பயுமே நழுவி போகிற வழுவி போகிற இருதயமா என்ன பண்ணுது இருக்குது. சில நேரம் நம்பும், சில நேரம் நம்ப மாட்டோம் ஆண்டவரை. சில நேரம் ஆண்டவருக்காக வாழ வைப்போம், சில நேரம் வாழ மாட்டோம். ஆனா ஆண்டு சொல்றாரு ஒரு இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துறேன். அப்ப எனக்கு காத்திருனா என் வார்த்தையை நம்பி நீ காத்திரு. அதை காத்திருக்கும் போதெல்லாம் என்ன பண்றாரா? நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துறார். ஆமென். திரும்ப சொல்றாரு பாருங்க, அதிலே திடமனதா இருந்து. அப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அவனுக்கு இருந்ததுன்னா திரும்பவும் மனதை திடமனதா இருந்து யாருக்கு தான் காத்திரு? அப்ப அவருக்கு காத்திருக்கும் போது சொல்லுங்க, அவருக்கு காத்திருக்கும் போது என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். திடமனதா இருந்து நான் எப்போதும் கர்த்தருக்கு காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கும் போதெல்லாம் கர்த்தர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். அப்ப ஒவ்வொரு நாளும் யாருக்கு தான் காத்திருக்கணும்? ஆமென். அப்ப கர்த்தரையும் கர்த்தரை வார்த்தையை நம்பி காத்திருந்துட்டோம்னா அந்த வார்த்தை பலத்த காரியத்தை என்ன பண்ணும்? செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கண்டிப்பா நம்மளை உயர்த்துவாரா? உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா யாரை நம்பி இருக்கிறோம், யாரை சார்ந்திருக்கு நமக்கு தெளிவா இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க. ஆமென். வேற எதையும் நான் நம்பவே இல்லை. வேற எதை நம்பிங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு இதை கொஞ்சம் நம்ப ஆரம்பிங்க. இதையே நம்பும்போது கொஞ்சம் லேட்டா கூட என்ன பண்ணலாம். அப்ப இங்க சொல்றாரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னா கண்டிப்பா நான் தைரியமா என்ன பண்ண முடியும்? ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆமென். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை நான் காத்திருக்கும் போது அதது வரும்போது அதது காரியத்தை செய்ய ஏதுவா என்ன பண்ணுது இருக்குது. அப்ப நான் கர்த்தருக்கு காத்திருப்பது ரொம்ப அவசியமானது என்ன பண்ணுது இருக்குது. இது 42:5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி. யாரை நோக்கி? அப்ப யோசிச்சு பாருங்க, மனசுல கஷ்டமோ பாரமோ வியாகுலமோ என்ன பிரச்சனை எது வந்தாலும் என்னதான் பண்ணுமா அது? அப்ப ஏன் அப்படி பண்ணும்போது என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அவருக்கு காத்திருக்கும் போதெல்லாம் உன்னை ஒரு ரட்சிப்பின் நிறைவேறதுக்குள்ளார போக ஆரம்பிப்ப, ஒரு விடுதலைக்குள்ளார போகாம. அப்ப அப்படி போக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை என்ன பண்ணுவா? துதிக்க ஆரம்பிச்சிருவாமே. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கலக்கம் வரக்கூடாது, தயக்கம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, அச்சம் வரக்கூடாது, நம்பிக்கை இல்லாத தன்மை வரவே கூடாது. அப்படி இருந்துட்டோம்னா என் வாழ்க்கையில இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல இங்க சொல்றாரு 42:5 ஆத்மாவை என்ன பண்றாரு? கொஞ்சம் நம்மளை பலப்படுத்துகிறார். என்ன பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் பலப்படுத்தி நம்பிக்கையா இருப்பா, உனக்குள்ளார நல்ல காரியங்களை நான் பிறப்பிக்க போதுமான தேவன் என்ன பண்றேன் இருக்கிறாமே. அப்ப இந்த மாலை வேலை நல்லா விளைக்கணும். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். நான் காத்திருக்க எனக்கு பலன், என் இருதயம் ஸ்திரப்படும், நல்ல ஞானம் வரும், நல்ல அறிவு வரும், நல்ல விவேகம் வரும், நல்ல வாழுங்கிற எண்ணங்கள் வரும். அல்லேலூயா. யாரோட பழகிறோமோ அதுதான் நமக்கும் வரும். அப்ப நாம் கர்த்தர் பிள்ளையா இருக்கிறதால கர்த்தருடைய பிள்ளையா உருவாகும் போது அநேக கர்த்தர் பிள்ளை உருவாக முடியும். அல்லேலூயா. அதை ஆணித்தரமா நம்புங்க. அப்ப அநேக பிள்ளைகள் உருவாகும்னா நான் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும், அநேகர் உருவாக்குவதற்கு. ஆமென். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உருவாக்கக்கூடிய நிலைக்கு கர்த்தர் மாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு. சங்கீதம் 37:9. சங்கீதம் 37 எடுத்துக்கலாமா? திரும்ப கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தியவர்கள் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருங்களோ பூமியை. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது ஒரு காரியத்தை ரொம்ப கவனமா செயல்படுத்தணும். என்ன செயல்படுத்துனா இங்க சொல்லுது இல்லையா, அதுதான் செயல்படுத்துது. எரிச்சல் வராம இருக்கணும், கோபம் வராம இருக்கணும், அடுத்தது உக்கிரம் இல்லாம இருக்கணும், பொல்லாப்பு செய்யாம. இப்ப பிரச்சனை என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருப்போம். நம்ம ஒரு தேவைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அது நமக்கு லேட்டா வருது. ஏன்னா போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முதல்ல காரிய சித்தியவர்கள் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதுன்னு. ஒருத்தவன் யாரையாவது கீழே தள்ளி மேலே போயிடுறான். அவன் ரொம்ப ஃப்ராடான ஆளு. ஆனா அவன் போயிடுறான். நான் ரொம்ப உண்மையா இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை காத்து இருக்கிறேன், ஆனா அவன் போயிடறான், என்னால ஏன் போக முடியல அப்படின்னு என்ன நமக்கு வரும். அதுதான் வரக்கூடாதுங்கிறார். ஏன்னா அவன் செய்யற தவறு நமக்கு தெரியுது. அப்ப அந்த தவறு செய்யணும் உங்களுக்கு விருப்பமா இருக்குதா? அவனை மாதிரியே போயிடலாம்.
ஆனா அவன் தவறு செய்யறான்னு நினைச்சிட்டு அவன் போறானா, அவன் பிரச்சனையாச்சு, நம்மளாச்சு. ஆனா நான் அப்படி இருக்கவே மாட்டேன். ஆனா இருக்காம இருந்துட்டு அவனை பத்தி எப்ப பார்த்தாலும் எரிச்சலையும் கோபத்தையும் மத்தவரை பார்த்துட்டு எப்படி இருக்கிறான் அவன், யாராவது உங்களை கேட்ட வச்சுங்க, அவன் அக்கிரமாக்கிற பையன் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அவனை பத்தி ரொம்ப இகழ்வா பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, பேசும்போது அவன் மேல நமக்கு என்ன பண்ணுது, கோபம் இருந்தாதான் அப்படி பேசுவோம். இல்லைன்னா அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போவோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அவன் முன்னேறான், நான் முன்னேறுங்கிற எரிச்சல் நமக்குள்ளார என்ன பண்ணுது. ஆனா சொல்றாரு, எரிச்சல் படாத, கோபப்படாத, பொல்லாப்பு செய்யாம நீ கர்த்தருக்கே என்ன பண்ணு, காத்திரு. அப்படி காத்திருக்கும் போது, அதுதான் நான் லோத்தையும் ஆபிரகாம் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. லோத்து ஆபிரகாமன் ஒட்டிக்கிட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான் இல்லையா? மந்தை மேய்ப்பவர்களுக்கு பிரச்சனை வரும்போது எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். உடனே நீனாச்சு நானாச்சு, நான் எடுத்துட்டு பிரிச்சுட்டு போயிடுறேன்னு அவனே போட்டு அவனே எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்றான், போறான். கொஞ்சம் கூட அவன் கோபம் படவே இல்லை ஆபிரகாம். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவருக்குள்ளார ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், ஆபிரகாமே பூமியில வம்சங்கள்லாம் யாருக்குள்ளார வரப்போகுது, உனக்குள்ளார வரப்போகுது, லோத்துக்குள்ளார வராதுப்பா, உனக்குள்ளார தான் வரப்போகுது சொல்லிட்டாரு. லோத்து வரான தவிர அவனுக்கு ஆசீர்வாதம் அவ்வளவுதான். ஆனா மொத்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் இருக்குது, ஆபிரகாம் கிட்ட. அப்ப இன்னைக்கு இங்க சொல்றாரு பாருங்க, நீ கோபப்படாம எரிச்சல் அடையாம இருந்தனா நீ எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, பூமியே சுதந்திரிக்கிற ஆளு. அல்லேலூயா. யாரு நீங்கனாலும். அப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படி போவோம், அவன் வாழ்க்கை பத்தி சொல்லுது இல்லையா, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். இங்க சொல்லுது பாருங்க, துன்மார்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அவனுடைய வழி, அவனுடைய முடிவு நமக்கு நல்லா தெரியும். ஆனா என்னுடைய முடிவோ என்னன்னா, பூமியை சுதந்திரித்துக் கொள்வது. அல்லேலூயா. அவன் முடிவு அழிவு, ஏன் முடிவு சுதந்திரிக்கிறது. நீங்க எப்படி? அப்ப கோபமோ எரிச்சலோ இல்லாம நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் அவருக்கே என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். அப்படி காத்திருக்கும் போது நான் யாரை பத்தி எரிச்சலா யோசிக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுக்க சுத்தமுள்ளவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். நான் அவருக்கே காத்திருக்கும் போது அவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், புது பலனை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா, நான் எதை அடையணுமோ அதை அடைவதற்கு. ஆமென். இங்க சொல்றார், பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமென். 2 சென்ட் 5 சென்ட் 3 சென்ட் இல்லை நமக்கு வேணா. இன்னைக்கு 5 சென்ட் 3 சென்ட். ஒரு விளம்பரம் பார்த்தேன் பாருங்க, பாண்டிச்சேரியில 1 சென்ட் 3 லட்சமா. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளோத்துக்கு எவ்வளோ விலை போகுது. இப்ப நாம நினைக்கிறோம், அப்பா 3 லட்சமா 1 சென்ட், நம்ம வாங்கும்போது எம்மா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இல்லை, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தரை வார்த்தை நம்பி காத்திருக்கிறேன். நான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வேன். வாங்குறது இல்லை பூமியை, எவனோ ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கிறான், அதை நான் சுதந்திரிக்க போறேன். கானான் தேசத்தை கர்த்தர் என்ன சொன்னாரு, போய் வாங்குப்பான்னு சொல்ல, கானான் தேசத்தை சுதந்திரிப்ப. ஆமென். இப்ப நீங்க நல்லா முடிவு பண்ணணும், நீங்க எதற்காக ஜெபம் பண்றீங்களோ அதை நீங்க சுதந்திரிப்பீங்க. பூமியை சுதந்திரிப்போம். அல்லேலூயா. பூமியை சொல்லுங்க, பூமியை சுதந்திரிப்பேன். நான் எதற்காக ஜெபம் பண்றேனோ அதை சுதந்திரிப்பேன். அது என் வாழ்க்கையின் பங்கா மாறும். ஆமென். அப்ப நம்ம அதுக்காக தான் லேட் ஆகுது. 5 சென்டோ 3 சென்டோ சீக்கிரம் என்ன பண்றோம், வந்துடும். கொஞ்சம் பெருசா நம்ம கொடுக்க விரும்புறோம், அதனால பெருசா என்ன பண்ண போகுது, சத்தத்தை காணுமே. நம்ம 3 சென்டே யோசிச்சுட்டு இருந்துட்டோம்ல, 5 சென்டையும் 3 சென்டையும் 10 சென்டையும் 20 சென்டையும் ஏக்கர் கணக்கு போகவே மாட்டேங்குது, மைண்ட் விசாலமாக மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு ஆண்டவர், திரும்ப சொல்றேன், பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். ஆமென். அப்படிதான் சவுத் ஆப்பிரிக்கா அற்புதமா ஒரு தேவ மனுஷன். அப்படிதானா, ஒரு ஜெபம் பண்ணுவார் எப்பயுமே. அவர் பைபிள் காலேஜ் வைக்கணும், நிறைய சபை கட்டணும், அந்த மாதிரி ஊழியங்கள்லாம் பண்ணணும். ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாராம், நான் அதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி. இவர் நம்பிக்கையை ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் மனைவிட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு நிலங்களை கொடுக்குறேன்னு சொல்லிருக்கிறேன் நம்ம பைபிள் காலேஜ் எல்லாம் கட்டுறதுக்கு. அதெல்லாம் சொல்லும்போது மனைவிக்கு சந்தோஷம், பரவாயில்ல ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் கணவன் மணி ஜெபம் பண்ணாங்களாம். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணும்போது காத்திருக்கும் போது இவருக்கு பிரச்சனை, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு இவருக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு என்னங்க ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஒன்று நாள் ஆகிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நாள் காத்திருக்குது, போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசும்போது, இல்லைப்பா கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்குறேன்னா கர்த்தர் கொடுப்பா, நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொல்லுவார். பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் இவரோட இடைப்பட்டாராம்.
இடைப்படும்போது சொன்னாராம், எப்பா நீ வரும்போது காரில் வந்தல்ல, காரில் வரும்போது ஒரு லேண்டை நீனு உன் கண்ணாடியை இறக்கி பார்த்த, உன் கண்ணாடி காரில் போகும்போது கார் கண்ணாடி இறக்கி நீ பார்த்தல்ல, அந்த இடத்த போய் நீ கேளு, விசாரி அப்படின்னாராம். இவர் உடனே யோசிச்சு பார்க்குறாரு, எந்த இடத்துல நான் கார் கண்ணாடி இறக்குனேன் யோசிச்சு பார்த்து தேடி போய் பண்ணும்போது அது இவருக்கு உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தேன், நீ போய் என்னன்னு கேட்டுருவான்னு. இப்போ இங்கேருந்து உடன் ஊழியர்கள்லாம் போகிறாங்க, பாஸ்டர்ஸ்லாம் போகிறாங்க, போய் தேடி கீடி கண்டுபிடிச்சி வீட்டை போய் தட்டுறாங்க. தட்டுனா ஓனர் வெளில வராரு. ஓனர் வெளில வந்த பிறகு கேட்குறாரு, யார் நீங்கன்னு சொல்லும்போது, இது மாதிரி இந்த எங்கள் பாஸ்டர் இருக்கிறார், அவர் சபை கட்டுறதுக்காக, பைபிள் காலேஜெல்லாம் கட்டுறதுக்காக நிலம் வேணும்னு சொன்னார், உங்கள் நிலத்தை பார்த்துருக்காரு, உங்கள் நிலத்தை ஆண்டவர் காமிச்சாராம், உங்கள் நிலத்தை கேட்க வந்திருக்கோன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், இது ஆண்டவர் நிலம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் இவர்கிட்ட சொல்லும்போது இவங்களுக்கு புரியல, இவங்க என்ன வேலைன்னு பேச போகிறாங்க, இவ்வளோ வேலை யார் என்ன டீலிங் பேசுமோ அவர் சொல்கிறாராம், இது ஆண்டவருடைய நிலம், போய் உங்கள் பாஸ்டர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இவர் உடனே இன்னும் ஆண்டவர் நிலம்னு சொல்கிறார், உங்களை தான் வர சொன்னார், உடன் வழின்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர்ஸ். இவருக்கு தலைமை போகிறாரு. போன உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரவேற்று உட்காந்து, இந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் வருவான், அவனுக்கு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சு அவனை அழைச்சிருக்கிறேன். அவன் ஒரு நாள் வருவான், வரும்போது இந்த நிலங்களை என்ன பண்ண அவன்கிட்ட நீ குடு அப்படின்னாராம். பல ஆண்டுக்கு முன்பாக இவர் போனாரு. போன உடனே அது நீ தான் இந்த எடுத்துக்கன்னு கொடுத்தாராம், பத்திரத்தை எடுத்து. மொத்த நிலம் 1500 ஏக்கர். இன்னைக்கு அதில் இருக்கிறார். எவ்வளோ? தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமே. அப்ப யோசிச்சு பாருங்க, அதான் சுதந்தரிக்கிறது. வாங்குறது வேற, சுதந்தரிக்கிறது. அப்ப யாரோ ஒரு மனுஷன் 1500 ஏக்கரை வாங்கி வச்சு, ஆண்டவர் சொன்னார் வாங்கி வச்சிருக்கிறான், வச்சு இவர் கேட்பானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் அவ்வளோ நாட்கள் ஆச்சு, மாதங்கள் ஆச்சு, இவங்க ஜெபம் பண்றாங்க, காத்து இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, காத்து இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வெளிப்படுத்துறாரு, இந்த இடத்த போய் பாருன்னு. போய் பார்த்தா அவங்க யாருக்காக தான் வச்சிருக்கிறாங்க அந்த நிலத்தை? கத்தருக்காக வச்சிருக்கிறாங்க. கத்தருக்காக என்ன பண்ணாங்க? அவர்கிட்ட எடுத்து எத்தனை ஏக்கரு? 1500 ஏக்கர். ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா? அதை தான் சொல்றாரு, கத்தருக்கு காத்திருக்கலோ பூமியை. இப்போ கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பெலன் கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு, ஆனால் இது புரிய ஆரம்பிக்கும். ஆமே. அப்போ பூமியை சுதந்தரிப்பான்னு சொன்னது தான். அந்த பூமியை நம்ம அதை சுதந்தரிக்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்புனது தான். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா, அதுக்காக காத்திருக்கிறேன்னா, அதுக்காக காத்திருக்கும் போது அதற்கான ஆட்களையும் நாட்களையும் அந்த இடங்களையும் கத்தனமாக ஏற்படுத்தி என்ன பண்றாரு? வச்சுக்கிறாமே. கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு தான் சொல்றாரு. கொடுத்தேன்னு சொல்லும் போது அது யார்கிட்ட இருந்துச்சு? அவங்க தான் இருந்தாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்தது எப்படி வாங்கி கொடுக்கணும்? கத்தருக்கு தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்கனாலும் இருக்கலாம், நிலம் எங்கனாலும் இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதை வாங்கி கொடுக்கறது அவர் வேலையை என்ன பண்ணுது இருக்குது. அதனால அவருக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக காத்திருக்கணும். சொல்லுங்க பக்கத்துல, வாங்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் நான் காத்திருக்கணும். வாங்கி கொடுத்தவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவரை வாங்கி கொடுப்பாரு. அப்ப வாக்கு தத்தம் தெரியுதா? பூமியில வம்சங்களாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு இல்லையா? அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு தெரியுது. அந்த வாக்குத்தத்தம் தெரிஞ்சு அந்த வாக்குத்தத்தை நம்பி இருந்தாரு. அந்த வாக்குத்தத்தம் தெரியலன்னா நம்பி இருக்கவே முடியாது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. அதை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணானா? பெற்றுக்கொண்டான். ஆமே. அப்ப என்ன பண்ணனா? ஆளு பொறுமையா காத்திருந்தான், எரிச்சல் படாம காத்திருந்தான், கோபப்படாம காத்திருந்தான். லோத்து போகும்போது கோபப்பட்டானா? கோபப்படல. அவன் கோபப்படுறான், அவனுக்கு வந்த வரைக்கும் லாபம். ஆனா அவனுக்கு போனாதான் லாபமே. யாருக்கு போனாதான் லாபம்? ஆபிரகாமுக்கு லோத்து போனாதான் லாபமே. அப்ப ஆபிரகாம் கோபப்படல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, பூமியை சுதந்தரிக்குவ, பூமியில வம்சங்களா உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு. அதனால இவன் சோர்ந்து போகல.
இவன் இலைப்படையில, இவன் எதை பத்தி யோசிக்கல, பொறுமையா காத்திருந்தான். பொறுமையா காத்திருந்தது போல. எதுக்காக காத்திருந்தான் பொறுமையா? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். எதை பெற்றுக்கொண்டான்? சொல்றா இல்லையா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யறது? பொறுமையா காத்திருக்கணும். சொல்லுங்க, பொறுமையா காத்திருக்கணும். சொல்லுங்க, பொறுமையா காத்திருக்கணும். இப்ப சொல்லணும், ஆத்துமாவே நீ கலங்காத, கொஞ்சம் பொறுமையா கர்த்தருக்கு காத்திரு, அவரால் எல்லாம் வரும். ஹல்லேலூயா. அப்ப நான் காத்திருக்கும் போது கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, அவனை பத்தி தவறா யோசிக்கக்கூடாது. நான் கர்த்தரி வார்த்தை மாத்திரம் சரியா யோசிச்சுட்டு இருந்தேன்னா, பொறுமையா இருந்தேன்னா என்னவா இருந்தா? சொல்லுவாங்களா, பொறுத்தது போதும் பொங்கி எழுகாத. அப்படின்னா டென்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். எம்மா நெனி காத்து இருக்கிறது. சவுல் ராஜ்யபாரம் நீக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வரன்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் வர வரைக்கும் அவனால் காத்திருக்கவே முடியல. அந்த காத்திருக்க முடியாத ஒரு காரியத்தால தான் அவன் ராஜ்யபாரம் போச்சு. அவனுக்கு ஆண்டவர் தான் அவனை ராஜாவை ஏற்படுத்தினாரு. ஏற்படுத்தும் போது அதற்கு அவன் அன்னைக்கு ஓகேவா இருந்தான் அவன் வாழ்க்கைக்கு. ஆனால் அந்த அந்தஸ்தும் அந்த மேன்மையும் வந்த பிறகு யாருக்கும் அவன் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. நீங்க ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமா அந்த ஒரு பெரிய பூமியை சுதந்திரிக்க அளவுக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்குள்ளார சில நன்மைகள் என்ன பண்ணும், வரும். அதுல மேட்டிமையா ஆயிடாம பெரிய ஆளா என்ன பண்ணக்கூடாது, ஆயிடாம பொறுமையா, ரைட்டு இன்னைக்கு வந்திருக்கு, நான் காத்திருக்கிறேன், இன்னும் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணும், வாக்குத்தத்தம் நிறைவேறும் வெயிட் பண்ணோம்னா, பொறுமையா இருக்க ஒவ்வொரு காரியமும் நமக்குள்ளார என்ன பண்ணும், வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. பூமியை சுதந்திரிக்க முடியுமா? என்ன பண்ணணும்? பொறுமையா காத்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பொறுமையா காத்திருக்கும் போது நான் பூமியை சுதந்திரித்து கொள்வேன். அப்ப நான் பொறுமையா இருக்கும்போது எதை நம்பிக்கிட்டு இருக்கணும்? வாக்குத்தத்தம் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கணும். நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு நினைவில் இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்துகிட்டே என்ன பண்ணும், இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்னதான் எதை நம்பி காத்திருந்தாரு? என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். பெருக பண்ணுவேன் சொன்ன அந்த பெருக்கத்தின் தேவனுடைய வார்த்தையை நம்பி பொறுமையா காத்திருந்தான். அலசல் படல, ஓடுல, ஆடுல, என்ன பண்ண போறான், நாளாயிடுச்சு, எதுவுமே இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? அப்போ வாக்குத்தத்தத்தை நம்பி நம்ம இருக்கும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் என்ன பண்ணும், வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மாலை வெள்ளை ஒன்று மாத்திரம் காத்திருக்கும்போது பொறுமையா இருப்பேன், வாக்குத்தத்தத்தை நம்பி இருப்பேன். எனக்கு புது பலனை கொடுப்பார், புதிய கிருபைகளை கொடுக்கிறார், இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஏன் தெரியுமா? நாளைக்கு அந்த பூமியை சுதந்திரிப்பதற்குரிய எல்லா அந்த இருதயத்தினுடைய காரியங்களை அவன் நமக்குள்ள மாற்றுவார். நல்ல எண்ணங்களை கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய காரியத்தை கூட எல்லாத்தையும் நமக்குள்ளார கொண்டு வந்து என்ன பண்ணுவார், செயல்படுத்துவார். அப்போ நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய, இப்போ நம்மகிட்ட 1500 ஏக்கர் கொடுத்தா நம்மளாம் மயக்கம் போட்டு என்ன பண்ணுவோம்? ஆனால் ஆண்டவரே உண்மை முடியாது, உண்மைதானா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஆனால் அவருக்கு அது காத்திருந்திருக்கிறார். அவருக்கு என்ன பண்ணிருக்காரு, அந்த விஷன் இருந்திருக்குது, அந்த தரிசனம் என்ன பண்ணுறது அவருக்குள்ளார இருந்திருக்கு. அதனால அது ஒன்று பெருசாக என்ன பண்ணல, யோசிக்கல. அவர் நினைச்சிருப்பாரு, இன்னும் ஆண்டவர் கொடுத்து வர நினைச்சிருப்பாரு. இப்போ நாம வந்து 1500 இதே போதுன்னு நினைப்போம். அதன் பிறகு அவர் ஏக்கர் வாங்கினாரு. எங்க போனாலும் அவருக்கு இடத்த கொடுப்பாங்க. எங்க போனாலும் எந்த இடத்துல மீட்டிங் நடத்துன்னு போய் அவர் சொன்னாலும் அவருக்கு மீட்டிங் நடக்கும்போது ஃப்ரீ தான், காசே கிடையாது. எந்த அந்த அவர் இருக்கிற நாட்டில் எந்த இடத்துல போனாலும் அவருக்கு எதுதான் ஃப்ரீயாக தான். எந்த இடத்துனாலும் அவர் என்ன பண்ணலாம், சர்வீஸ் அவர் வைக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு அவர் பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை நம்பி பொறுமையா இருந்தோம்னா பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். யாரு பேர்லையும் எரிச்சல்படாத. போறான், எனக்கு கர்த்தர் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. லோத்து போனானா, போப்பா, எனக்கு கர்த்தர் வச்சுக்கிறார். அவன் கர்த்தரை நோக்கி பார்க்குறான், திரும்பவும் கர்த்தர்கிட்ட தான் வரான். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒருவேளை உங்களுக்கு இருதயம் ஸ்திரப்பட முடியாமல் இருக்குதா, கர்த்தர்கிட்ட வந்துருங்க, கர்த்தர் வார்த்தையாளர் வந்துருங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, அந்த சோறு வரும்போதும் களைப்பு வரும்போதும் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி புது பலனை கொடுத்து, புதிய கிருபைகளை கொடுத்து, புதிய தாளந்துகளை கொடுத்து, புதிய ஆற்றலை கொடுத்து அற்புதமாய் அவருக்காக நம்மளை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஏக்கர் கணக்கில் வீடு இருக்கும், ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கும். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? ஆமாம், நமக்கு திரும்பவும் சொல்கிறேன், அந்த அவ்விசுவாசம் வர வேணாம். அவ்விசுவாசம் வரவே வேணாம். ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவராக இருக்கிறதால அவர் ஆபிரகாம் உண்மை உள்ளன்னு கொடுக்குறார் நம்பி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் அப்படிதான் யோசிக்கிறேன். உண்மை உள்ளவர் அவர் இருக்கிறதால என்ன உண்மை உள்ளன்னு என்றாரு. அல்லேலூயா. எப்படி என்றாரு? இவன் எனக்கு என்ன நம்புறான், எனக்கு காத்திருக்கிறான். ஒன்றும் இல்லைனாலும் காத்திருக்கிறான். எதை நம்பி காத்திருக்கிறான்? வார்த்தையை நம்பி காத்திருக்கிறான். இந்த காத்திருக்கிற நேரம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. காத்திருக்கும் போது கண்ணா பின்னான்னு என்ன இத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவரே, அத்தனை வருஷம் ஆஞ்சவற்றில் பேசக்கூடாது. பேசுனா மற்றவங்க முன்னாடி போயிட்டு இருக்க நான் இப்படியே இருக்குன்னு அர்த்தம். நான் பேசிட்டு இருக்கும்போது இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நாட்கள் வருஷங்கள் அவருக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் நமக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். எழுந்திருக்கலாமா?